ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 13/3/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம். இன்றைய திதி பௌர்ணமி திதி. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டம ராசி மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன் சனி, மீனத்தில் ராகு சுக்கிரன் புதன். இன்றைய நல்ல நேரமும் சுப ஓரைகளும்: காலை 9 மணி முதல் 10 மணி வரை, காலை 10 மணி முதல் 11 மணி வரை, காலை 11 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. யமகண்ட காலம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. குளிகை காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகும். இன்று பௌர்ணமியும் பூரம் நட்சத்திரமும் இருப்பதால் இன்று மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று கேரளாவில் உள்ள திருவனந்தபுரம் என்னும் ஊரில் உள்ள ஆற்றுகால் பகவதி கோவிலில் பொங்கல் விழா. 2 முறை கின்னஸ் சாதனை படைத்த கோவில். எப்படி சபரிமலைக்கு பெண்கள் செல்லக்கூடாது என்று சொல்வார்களோ அதுபோல மாசி மாதம் பூரம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்த இந்த நாளில் ஆற்றுகால் பகவதிக்கு பல ஊர்களிலும் இருந்து பெண்கள் 30 லட்சம் பெண்கள் பொங்கலிட்டு வழிபடுவார்கள். இதனால் உலக சாதனை படைத்த கோவில் என்கிற பெருமையும் இந்த கோவிலுக்கு உண்டு. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள் இன்று. ராசி பலன் காண்போம். மேஷராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். குழந்தைகளிடம் சற்று கோபமாக பேசக்கூடிய சூழ்நிலை உருவாகும். உங்களது பேச்சுக்களை குழந்தைகள் இன்று கேட்பார்கள் என்று சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு இன்று பிள்ளைகளால் நீங்கள் சற்று கவலைப்படும் விதமாக இருப்பீர்கள். பிள்ளைகளுக்காக சொத்து வழக்குகள் எழுதி கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் அதை சற்று தள்ளி போடுவது நல்லது. சொத்துக்களை கொடுத்த பின் நீங்கள் சற்று சிரமப்படக்கூடிய நிலை வராமல் பார்த்து கவனமாக செய்வது உங்களுக்கு நல்லது செய்யும். தொழிலில் உங்களுக்கு எதிர்பார்த்த தனவரவு உண்டு. தொழில் நிமித்தம் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. மாணவர்களுக்கு இன்று சிறப்பு வாய்ந்த நாளாகவும் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் நாளாகவும் இருக்கும். நீண்ட நாள் கவலை தீரும். கல்வி சம்பந்தமாக பயணங்களால் அனுகூலமான பலன் உண்டு. கல்விக்கு தகுந்தாற்போல் வேலை வாய்ப்பும் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவி நண்பர்கள் வழி உங்களுக்கு கிடைக்கும். உங்களது ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். சகோதரர்களால் சிறு சிறு கலகங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். பூமி சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் சற்று சண்டை சச்சரவில் முடியும் விதமாக இருப்பதால் கவனமாக இருக்கவும். எதிர்பார்த்த தொழில் வளர்ச்சி உண்டு. தொழில் நிமித்தம் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். அரசால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். தொழிலில் உங்களுக்கு போட்டி மனப்பான்மை குறையும். மறைமுக எதிரிகளின் தொல்லைகள் சற்று விலகும். இன்று மனதுக்கு அமைதி தரும் விதமாக ஆலயம் தரிசனம் செய்வது உங்களுக்கு இன்று மிகவும் நன்மை அளிக்கும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே குரு உச்சம் பெற்றுள்ளார். ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரன், ராகு, புதன். சுக்கிரனும் உச்சம் பெற்றுள்ளார். இரண்டும் பரிவர்த்தனையாகி உள்ளதால் இவர்கள் வீட்டில் அவர்கள், அவர்கள் வீட்டில் இவர்கள் என்று இருவரும் நன்மையுள்ள கிரகங்களாக இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்த தனவரவும் உங்களுக்கு உண்டாகும். பூமியால் லாபம் உண்டு. எதிர்பார்த்த உதவிகள் நண்பர்கள் வழி உங்களுக்கு கிடைக்கும். தீராத கவலைகள் தீரும். நீண்ட நாட்களாக மனக்குமுறலுடன் இருந்த உங்களுக்கு அந்த குறை தீர்க்கும் விதமாக இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். ஆலய தரிசனத்தால் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். இன்று திடீரென்று வெளியூர் செல்லும் நிலை உருவாகும்.
அரசு வழி உங்களுக்கு எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். அரசுடன் ஒப்பந்தம் செய்வீர்கள். புதிய தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். தன வளர்ச்சியும் உண்டு, மேன்மையும் உண்டு. கூட்டுத் தொழிலில் சிறப்பாக இருக்கும். புதிய தொழில்கள் தொடங்க யோசனை உருவாகும். திடீரென்ற பயணங்களால் அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். பிள்ளைகளுக்காக நீங்கள் செலவுகள் அதிகமாக செய்வீர்கள். பக்தி இன்று அதிகமாகும் நாளாக இருக்கும். ஆலய தரிசனம் செய்ய குடும்பத்துடன் இன்று நீங்கள் செல்வீர்கள். அதனால் இன்று அதிகமாக செலவுகள் பிள்ளைகளுக்காக செய்வீர்கள். மனைவிக்காக இன்று எதிர்பார்த்த பொருள்கள் வாங்கி கொடுத்து மகிழ்விப்பீர்கள். பெண்களால் ஆதாயம் உண்டாகும். தொழில் நிமித்தம் தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். கல்வி சம்பந்தமாக அலைச்சல் உண்டாகும். கல்விக்கு தகுந்தாற்போல் புதிய வேலைவாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எதிர்பார்த்த நபரின் உதவியும் கிடைக்கும். தொழிலில் உங்களுக்கு இன்று வெற்றியான நாளாகவும் இருக்கும். தனவரவும் அதிகமாகவே இருக்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். மிதுனராசி அன்பர்களே, தொட்டது துலங்கும். எதிர்பார்ப்புகள், ஆசைகள், எண்ணங்கள் நிறைவேறும். ராசிக்கு தசமஸ்தானத்தில் சுக்கிரனுடன் ராகுவும் புதனும் இணைந்துள்ளார். பூமி சம்பந்தமாக பிரச்சனைகளில் ஈடுபட்டு அதை விற்பது வாங்குவது என்ற தொழிலில் இருந்து வந்த பகைகள் விலகும். திடீரென்று சொத்து தர்க்கம் உண்டாகும். அதை நிவர்த்தி செய்வீர்கள். தாய் வழி உறவால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு காண்பீர்கள். குலத்தொழில் சம்பந்தமாக பிரச்சனைகள் குடும்பத்தில் உண்டாகும். குலத்தொழிலை நீங்களே பார்க்க வேண்டும் என்று வீட்டில் பெரியவர்கள் சொல்வார்கள். உங்களுக்கு பிடித்தமில்லாத துறையில் ஈடுபட மாட்டேன் என்று நீங்கள் இன்று ஒரு சிலரின் குடும்பத்தில் இப்படி நடக்கும். பரம்பரையாக செய்து வரும் தொழிலில் அடுத்த தலைமுறைக்கு அது விருப்பமில்லாமல் போகலாம். அவர்களை கட்டாயப்படுத்தவும் முடியாது. இந்த காலகட்டத்தில் அவரவர்களின் விருப்பப்படிதான் அவர்களுக்கு வேலை பார்க்க முடியும். எதையும் அவர்களிடம் கண்டிப்புடன் சொல்லவும் முடியாது. நீங்கள் செய்து வந்த தொழில் அவர்கள் பார்க்க வேண்டும் என்ற நிபந்தனையும் இல்லை, நிர்பந்தமும் இல்லை. அதை கட்டாயப்படுத்தவும் முடியாது. அதனால் தொழிலில் உங்களுக்கு சற்று மன வருத்தம் உண்டாகும். பிள்ளைகள் சொல் பேச்சை கேட்கவில்லையே என்று பெரியவர்கள் வருத்தம் கொள்வீர்கள். அதை அவர்களது வழியில் விட வேண்டும். அவர்களுக்கு எது பிடிக்குமோ அதை அவர்கள் செய்யட்டும். அப்படி இன்று மனதை தேற்றிக்கொள்ள வேண்டும். இன்று புதிய உறவுகளால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கும். சுப பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு மனதிற்கு மிகவும் பிடித்தமானதாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு காதல் திருமணம் கைகூடும். ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகளால் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் விதமாக இருக்கும். ஒரு சிலருக்கு திடீர் தனவரவு வெளிநாட்டிலிருந்து வந்து சேரும். தொழில் வாய்ப்புகளும் உண்டாகும். அலுவலக பணிச்சுமை சற்று குறைவாக இருக்கும். பெரியோர்களின் ஆசீர்வாதம் இன்று உங்களுக்கு கிடைக்கும். கடல் கடந்து பயணம் செய்வீர்கள். அதனால் தொழில் வாய்ப்பும் தனவரவும் வந்து சேரும். பூமி சம்பந்தமாக இன்று லாபம் அதிகமாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சுபமாக இருக்கும். கல்வி சம்பந்தமாக பிள்ளைகளுக்கு இன்று கல்வி கற்கும் பிள்ளைகளுக்கெல்லாம் இன்று மனதிற்கு மகிழ்ச்சி தரும் விதமாகவே இன்றைய நாள் இருக்கும். பெற்றவர்களுக்கு இன்று மகிழும் விதமாக பிள்ளைகளிடமிருந்து இன்று பாசத்தை எதிர்பார்க்கலாம். அவரது நற்செய்தியை எதிர்பார்க்கலாம். கடல் கடந்து நற்செய்திகள் குடும்பத்திற்கு வந்து சேரும். உறவினர் வருகையால் மனதிற்கு மகிழ்ச்சி கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் இருக்கும். பெண்களுக்கு இன்று சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, திடீரென்று பணம் சம்பந்தமாக பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்தாலும் இன்று தனவரவு உங்களுக்கு தேடி வரும். நீண்ட நாட்களாக கொடுத்து வைத்திருந்த பணம் திரும்ப கிடைக்காது என்று நினைத்திருப்பீர்கள். இன்று அது உங்களது இல்லம் தேடி வருவதால் மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இன்று இருப்பீர்கள். மனைவியால் நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட காலமாக காத்திருந்த சுப செய்தி உங்களுக்கு கிடைக்கும். தாயார் வழி சொத்து தர்க்கம் இருந்தாலும் அதை இன்றே உங்களுக்கு பெரியவர்களாக பார்த்து அதை முடிவு செய்து உங்களுக்கு கிடைக்கும் விதமாக இருக்கும். கேஸ் வழக்குகள் யாவும் சுப பலன்களை தரும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். தாய்மாமன் உறவு முறையில் மகிழ்ச்சி நிறைந்த செய்தி உங்களுக்கு வரும். அவர்களால் எதிர்பார்த்த பலனும் உங்களுக்கு உண்டாகும்.
தொழிலில் உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டாகும். குழந்தைகள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு வரும். உறவினர்களின் வருகையால் சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். வெளியூரிலிருந்து உறவினர் மூலமாகவோ அல்லது உங்களது பிள்ளைகள் வழி உங்களுக்கு என்று தனவரவு உண்டாகும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். பலவிதமான கலைகளால் உங்களுக்கு பாராட்டும் பரிசும் கிடைக்கும். உங்களது திறமையான பேச்சால் என்று நீங்கள் பலவிதமான மகிழ்ச்சி கடலில் மூழ்குவீர்கள். பாராட்டும் பரிசும் கிடைக்கும். பேச்சு திறமைகள் அதிகமாகும். கலைத்துறையிலும் நீங்கள் ஜொலிப்பீர்கள். அரசியலில் எதிர்பார்த்த பதவி உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள் என்று தனவரவும் அதிகமாக இருக்கும். இன்று மனதிற்கு மகிழ்ச்சி நிறையும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். தொழிலில் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். திடீர் தனவரவும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் குடும்பத்தில் நிம்மதியும் இன்று உங்களுக்கு கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களே, இன்று உங்களது ராசியிலேயே சந்திரன் உள்ளார். 2ஆம் இடத்தில் கேது. நீங்களாக வம்புக்கு செல்லாவிட்டாலும் வம்புகள் தானே உங்களை வந்து சேரும். எதுவுமே சொல்லாமல் இருந்தாலும் நீங்கள் சொல்லி இருப்பீர்கள் என்ற வீண் பழிப்பாவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். தேவையில்லாத கவலைகள் உங்களை சற்று அலட்டிக்கொண்டே இருக்கும். பிள்ளைகளால் இன்று மன வருத்தம் கொள்வீர்கள். நீங்கள் சொல்வதை அவர்கள் கேட்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். அவர்கள் கேட்க மாட்டார்கள். அவர்களது பிடிவாதத்திற்கு தகுந்தாற்போல் நீங்கள் மாற வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வந்து சேரும். காதல் திருமணம் கைகூடும். அதை இணைத்து வைக்க முடியாமல் நீங்கள் தடுமாறுவீர்கள். அதனால் அவர்கள் உங்களது வீட்டை விட்டு வெளியேறும் சூழ்நிலையும் உருவாகும். மனதிற்கு பிடித்திருந்தால், இருமனம் ஒத்திருந்தால் அந்த திருமணம் நடக்கும் வாய்ப்பு நீங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்களாகவே அந்த முடிவுக்கு வருவார்கள். அந்த மாதிரி ஒரு முடிவு இன்று உங்களது குடும்பத்தில் ஒரு சிலருக்கு நடக்கும். ஒரு சிலருக்கு குடும்பத்தில் சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். குடும்பத்தில் உறவினர்களின் வருகையால் மனதுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். நீண்ட கால கனவுகள் ஆசைகளும் நிறைவேறும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து தனவரவு உண்டாகும். வாகன தொழில் சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். நீண்ட நாளாக வாங்க வேண்டும் என்று நினைத்திருந்த பொருள் அல்லது வாகனம் அல்லது இடம், மனை உங்களுக்கு வரும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். கல்வி சம்பந்தமாக தொழில் வாய்ப்புகள் உண்டாகும். கடல் கடந்து உங்களுக்கு செய்தியும் வரும், தனவரவும் உண்டாகும். கடல் கடந்து பயணம் செய்யும் வாய்ப்புகளும் உண்டாகும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். எனினும் சற்றே பொய்கள் பேசியே காரியத்தை சாதிக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். என்ற தைரியமும் மன தடுமாற்றமும் உங்களுக்கு சற்று குறையும். இன்று மனோபலம் சற்று குறைந்ததாகவே இருக்கும். திடீரென்று இரவில் தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுப்பீர்கள். தூக்கம் வராமல் தேவையில்லாத கவலைகளும் உங்களுக்கு அலட்டிக்கொண்டே இருக்கும். கடன் தொல்லைகள் சற்று ஒரு சிலருக்கு அதிகமாகவே இருக்கும். அது தீருவதற்காக மறு கடன் எடுக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். கணவன் மனைவியிடையே கலகங்கள் எப்போதும் இருந்தாலும் இன்றே சற்றே அதற்காக அதிகம் கலகங்கள் வராமல் இன்று சமாதானமாக போகும் நிலையும் உருவாகும். ஆலய தரிசனம் செய்வதும் ஆலயத்திற்காக வழிபாடு செய்வதும் இன்று உங்களுக்கு சிறந்த பலனை அளிக்கும். இன்று குழந்தைகளால் ஒரு சிலருக்கு இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். பெண்களுக்கு இன்று தனவரவு கிடைக்கும். இன்று பெண்கள் மனமகிழ்ச்சி நிறையும் விதமாக இன்றைய நாள் அவர்களுக்கு அமையும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் வந்து சேரும். நீண்ட காலமாக காத்திருந்த சுப செய்தி உங்களுக்கு வரும். தொழிலில் இரட்டிப்பு லாபம் உண்டு. வாகன தொழில் செய்பவர்களுக்கும் வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன். செலவுகள் அதிகமாகவே இருக்கும். தேவையில்லாத செலவுகளும் உண்டாகும். மனைவிக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். குடும்பத்தில் திடீரென்று சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். அதற்காக
விரைய செலவுகளும் வந்து சேரும். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். மேலதிகாரிகளால் சற்று சிரமங்கள் கொள்வீர்கள். வெகு தூர பயணத்தால் அலைச்சலும் விரைய செலவுகளும் வந்து சேரும். வியாபார நிமித்தம் உங்களுக்கு அலைச்சல் உண்டாகும். இரும்பு சம்பந்தமான வியாபாரத்திலும் கட்டடம் சம்பந்தமான தொழில்களிலெல்லாம் இன்று எதிர்பார்த்த தனவரவு சற்று குறையும். இன்று பணத்தை தருகிறேன் என்று சொல்லும் நண்பர்களோ அல்லது உங்களிடமிருந்து பணத்தை வாங்கினவர்களோ தருவதற்கு சற்றே தாமதப்படும், இழுத்தடிப்பார்கள். எனினும் வரவு செலவுகளில் இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த பலன் இருக்காது. இன்று மனதிற்கு தடுமாறும் விதமாகவே குடும்ப சூழ்நிலை உருவாகும். சொத்து தர்க்கங்கள் இன்று உங்களுக்கு உண்டாகும். பூமி சம்பந்தமாக அண்டை அயலாரிடம் சற்று கலகங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். இன்று கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் சற்று தடுமாற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணமும் வருவதற்கு சற்று தாமதமாகும். பலவிதமான கவலைகளும் உங்களை சூழ்ந்து கொள்ளும். பல இடங்களுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய சூழலும் உங்களுக்கு வந்து சேரும். கடல் கடந்து நீங்கள் எதிர்பார்த்த தன உதவியும் இன்று உங்களுக்கு கிடைக்கும். நல்ல செய்தியும் ஒரு சிலருக்கு வந்து சேரும். கல்வி கற்கும் மாணவர்களுக்கு இன்று சிறப்பாக தேர்வு எழுத முடியும். வீட்டில் மனைவியிடம் சற்று கலகங்கள் செய்வீர்கள். மனைவியின் ஆபரணத்தை இன்று அடகு கடைக்கு வைக்க வேண்டிய சூழல் ஒரு சிலருக்கு உண்டாகும். நீண்ட காலமாக பிள்ளையில்லா குறை தீரும் விதமாக நற்செய்தி இன்று உங்களுக்கு கிடைக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று அவ்வளவு சிறப்பான நாளாக இருக்காது. இன்று அனைத்தும் சமமாகவே இருக்கும். கவலையும் மகிழ்ச்சியும் இணைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமையும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று நண்பர்களுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். உங்களது பயணத்தால் இன்று வெற்றி உண்டாகும். கலைகளில் உங்களுக்கு இன்று சாதகமான பலன் கிடைக்கும். கலைகளால் சிறந்த கலைஞர் என்ற பாராட்டும் பரிசும் உங்களுக்கு கிடைக்கும். தைரியமாக நின்று குடும்பத்தின் காரியத்தை மொத்தமும் ஏற்றெடுப்பீர்கள். சுப செலவுகளும் சுப பேச்சுவார்த்தைகளும் உறவினர்களின் வருகையும் இன்று உங்களுக்கு உண்டாகும். உணவு தொழிலில் அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். தனவரவு அதிகமாகவே இருக்கும். ஆலய தரிசனம் செய்வதற்காக பயணங்கள் உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து அல்லது வெளியூரிலிருந்து எதிர்பார்க்கும் நபரிடமிருந்து நீங்கள் நினைத்த பணம் வரும். பெண்களுக்கு இன்று ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். இன்று புதிய ஆடைகள் வந்து சேரும். ஆபரணங்களும் கிடைக்கும். தாய்மாமன் உறவு முறையில் இன்று உங்களுக்கு சாதகமான பலனும் உண்டாகும். நீண்ட நாட்களாக நடந்து வந்த சொத்து தர்க்கங்கள் தீரும். தாய் வழி உறவால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். தாயாரால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் விலகும். நீண்ட நாட்களாக படுத்த படுக்கையில் இருக்கும் தந்தைக்கு உடல் ஆரோக்கிய நிலையில் சற்று முன்னேற்றம் உண்டாகும். தந்தையாரின் சொத்து உங்களுக்கு வந்து சேரும் வாய்ப்பும் ஒரு சிலருக்கு உண்டாகும். பரம்பரை தொழில் சிறக்கும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். தைரியமாக செயல்படுவீர்கள். அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். இன்று அலுவலகம் சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். கல்வி கற்கும் மாணவ செல்வங்களுக்கு இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். தேர்வில் நல்ல மார்க் கிடைக்கும் விதமாக தேர்வுகளை சிறப்பாக எழுதுவீர்கள். இன்று ஆரோக்கியத்தில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். இன்று நீங்கள் குடும்பத்துடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். வரவுகளும் அதிகமாக இருக்கும். தொழிலில் உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டாகும். இன்று மிகவும் மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றே எதிர்பார்த்த தனவரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும். கட்டட தொழில்களில் அல்லது கட்டடக் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். பூமி சம்பந்தமான தொடர்புகளால் அதிகமான லாபம் உண்டாகும். உடல்நிலையில் திடீரென்று உங்களுக்கு சற்று பிரச்சனைகள் வந்து சேரும். திடீர் காய்ச்சல், தலைவலி, ஜலதோஷம் போன்ற உடல் உபாதைகள் வரக்கூடிய சூழல் உள்ளதால் கவனமாக நடந்து கொள்ளவும்.
தண்ணீர் மாற்றி குடிப்பது சம்பந்தமாக சிலருக்கு அலர்ஜி இது போன்ற தொல்லைகள் வரலாம். அதனால் சற்று கவனமாக இருக்கவும். வீட்டில் பெரியவர்களுடன் கலகம் செய்ய வேண்டாம். எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். பெண்கள் வழி உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. பெண்களால் இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த மகிழ்ச்சி கிடைக்கும். காதல் திருமணம் கைகூடும். ஒரு சிலருக்கு பெரியவர்கள் பார்த்து என்று முடிவு செய்யும் விதமாக சுப பேச்சுவார்த்தைகள் நடக்கும். வியாபாரம் சம்பந்தமாக திடீரென்று பயணங்களால் அனுகூலமான பலன்களும் தன வளர்ச்சியும் உண்டாகும். சட்டத்துறையில் இன்று சாதிப்பீர்கள். உங்களுக்கு இன்று அதிகமாக பொய் பேசி காரியத்தை சாதிக்கும் திறமையும் உங்களுக்கு உண்டாகும். நன்றியை மறந்து விடுவீர்கள். பணத்தையே குறிக்கோளாக நினைத்து உங்களது நண்பர்களிடம் நீங்கள் சற்று அவர்களை மனவருத்தம் கொள்ளும் விதமாக நடந்து கொள்வீர்கள். சாஸ்திரத்தில் ஞானம் உண்டாகும். கலைகளில் சிறந்து விளங்குவீர்கள். கலைக்காக இன்று அயல்நாடு அல்லது வெளியூர் பயணத்தால் அதிகமான மனதிற்கு மகிழ்ச்சி தரும் விதமாக பாராட்டும் கிடைக்கும். தனவரவும் உண்டாகும். நல்ல புதிய வாய்ப்புகளும் உங்களை வந்து சேரும். கல்வி சம்பந்தமான வேலை வாய்ப்பு கிடைக்கும். கல்விக்கு தகுந்தாற்போல் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு வந்து சேரும். அரசு தொழிலில் ஆதாயம் உண்டாகும். அரசுடன் ஒப்பந்தம் செய்வீர்கள். அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். அலுவலகத்தில் திடீர் பயணங்கள் உண்டாகும். திடீர் மாற்றங்கள் வரலாம். திடீரென்று உங்களுக்கு தலைமை பொறுப்பு வரும் வாய்ப்பும் உண்டாகும். ஒரு சிலருக்கு சீருடை அணியும் வாய்ப்பும் வந்து சேரும். சீருடை அணிந்தவர்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். காவல்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி நிறையும் விதமாக இன்றைய நாள் இருக்கும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். இன்று அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலனை தரும். மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, அவசரகதியில் இன்று உங்களது வேலை இருக்கும். இன்று அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலனை அளிக்கும். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். தேவையில்லாத பயம், தேவையில்லாத கவலை சூழ்ந்திருக்கும். கால்கள் சம்பந்தமான பிரச்சனை சற்று அலட்டினாலும் அது மருத்துவ உதவி மூலம் உங்களுக்கு மாறிவிடும். நீண்ட நாட்களாக நினைத்த காரியம் இன்று நிறைவேறும் விதமாக இருக்கும். ஆலய தரிசனம் செய்வீர்கள். ஆன்மீக துறையில் நாட்டம் அதிகமாகும். பெரியவர்களின் ஆசீர்வாதம் இன்று உங்களுக்கு கிடைக்கும். இன்று பொருள்கள் வாங்குவது சம்பந்தமாக, விலையுயர்ந்த பொருள்கள் வாங்குவது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை குடும்பத்தில் உண்டாகும். சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். உறவினர்களின் வருகையால் நன்மையும் உண்டாகும். சிறு சிறு கலகங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமாக பேச்சை தொடங்கவும், கவனமாக பேச்சுவார்த்தைகள் சாதகமான முறையில் நடந்து கொள்ளவும். நீங்கள் கொடுக்கும் வார்த்தைகளால், அதாவது நீங்கள் ஏதாவது சொல்ல போய் உறவினர்களிடம் தர்க்கம் எழும் விதமாக இருக்கும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தனவரவு உங்களுக்கு உண்டாகும். தொழிலில் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். பூமி சம்பந்தமாக லாபம் உண்டாகும். பூமியில் விளையும் விளைபொருள்களால் அதிகமான லாபம் உண்டு. ஒரு சிலருக்கு தாயார் வழி அனுகூலமான பலன்களும் உண்டாகும். தாயாரின் உதவியும் கிடைக்கும். அது சொத்தாகவோ, வீடாகவோ, ஆடை ஆபரணமாகவோ உங்களுக்கு வரும் வாய்ப்பும் உண்டு. தந்தையால் ஏற்பட்ட கவலைகள் விலகும். தாய்மாமன் உறவு முறையில் இருந்து வந்த கலகங்கள் நீங்கி ஒற்றுமை உருவாகும். காணாமல் போனவர்கள் திரும்ப வருவார்கள். எதிர்பார்த்த வெற்றியுண்டு. போட்டி மனப்பான்மை குறையும். நாட்பட்ட காரியத்தை இன்று சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அலுவலக பணிச்சுமையில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். உங்கள் மேலதிகாரிகளிடமிருந்து நீங்கள் எதிர்பார்க்கும் பதில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களது மேலதிகாரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். உங்களது மேலதிகாரிகளிடம் ஏற்பட்ட மனக்கசப்பு நீங்கும். உங்களது மேலதிகாரியை உங்களை விட்டு விலகி செல்லும் வாய்ப்பும் வந்து சேரும். இன்று நண்பர்களுடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். இன்று அனைத்தும் சாதகமாகவே இருக்கும். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று அனுகூலமான பலன்கள் உண்டு. சீருடை அணிந்தவர்களுக்கும் இன்று சிறப்பான நாளாக இருக்கும். ஒரு சிலருக்கு அரசு தொழில் வாய்ப்பு வந்து சேரும். ஒரு சிலருக்கு அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கும்.
ஒரு சிலருக்கு அரசு வழி ஆதாயம் உண்டாகும். இன்று அனைத்தும் சாதகமான பலனால் உங்களுக்கு மிகவும் மனமகிழ்ச்சி கிடைக்கும் நாளாக இன்று அமையும். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சற்று தடுமாற்றம் அதிகமாகவே இருக்கும். உங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். இன்று கேஸ் வழக்குகளால் மனம் குழம்பி போவீர்கள். உங்களை விட்டு பிரிந்தவர்களால் நீங்கள் மிகவும் துக்கப்படுவீர்கள். பிரிந்து போனவர் மனைவியாகவோ அல்லது கணவனாகவோ பிள்ளைகளாகவோ இருந்தாலும் அவர்களை நினைத்து இன்று நீங்கள் வருந்துவீர்கள். உங்களது கேஸ் வழக்குகள் யாவும் தள்ளி போகும். நீங்கள் கொடுத்த கேஸை அவர்கள் பார்க்காமல் கூட உங்களை அவமதிப்பார்கள். இன்று எங்கும் உங்களுக்கு அவமதிப்பே கிடைக்கும். அலுவலக பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அலுவலகத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து சேரும். இன்று மனத்தடுமாற்றங்களும் மனக்குழப்பங்களும் தேவையில்லாத கவலைகளும் ஒரு சிலருக்கு இருக்கும். பயணங்களால் இன்று விரைய செலவுகளும் உண்டாகும். வீண் அலைச்சலும் உங்களுக்கு வந்து சேரும். இன்று காரிய தடைகள் இன்று அதிகமாகவே இருக்கும். எடுத்த காரியத்தை இன்று முடிக்க முடியாமல் திணறுவீர்கள். வீட்டில் செலவுகள் அதிகமாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே இன்று சிறு சிறு கலகங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. கடன் தொல்லையால் சற்று அவதிப்படுவீர்கள். வியாபாரத்தில் பிரச்சனை ஒன்றுமில்லை. வியாபாரத்தில் எதிர்பார்த்த தனவரவு சற்று குறையும், அவ்வளவுதான். மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களது கீழ் வேலை செய்பவர்களிடம் சற்று அனுகூலமாக நடந்து கொள்ளவும். தொழிலில் இன்று போட்டி பொறாமைகள் அதிகமாகவே இருக்கும். இன்று சற்று தடுமாற்றமும் இருக்கும். வேண்டாத வார்த்தைகளை விரயம் செய்ய வேண்டாம். கால்நடைகளால் இன்று ஆதாயம் உண்டாகும். கால்நடைகளையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் இன்று சற்று ஆதாயம் குறைவாகவும் இருக்கும். தனவரவும் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். அதனால் சற்று மன வருத்தங்களும் உண்டாகும். இன்று தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபடாமல் இருப்பதும், கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பதும், வார்த்தைகளை விரயம் செய்யாமல் இருப்பதும் என்று உங்களுக்கு நல்லது செய்யும். ஆலய தரிசனம் செய்வதும் ஆலய வழிபாடு செய்வதும் இன்று மனதிற்கு நிம்மதி அளிக்கும். கும்பராசி அன்பர்களே, இன்று தொட்டது துலங்கும். எதிர்பார்ப்புகள் யாவும் நடக்கும். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். சுப பேச்சுவார்த்தைகள் நடக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு திடீரென்று திருமண யோகம் உண்டாகும். நீண்ட காலமாக திருமணம் நடக்காமல் இருப்பவர்களுக்கும், திருமணம் நடந்து கணவனோ மனைவியோ பிரிந்தவர்களுக்கோ அல்லது தன்னை விட்டு பிரிந்து போனவர்களுக்கோ தடை இருந்திருக்கும். 2வது திருமணம் கைகூடும். நீண்ட நாட்களாக திருமணம் நடக்காமல் இருப்பவர்களுக்கும் சுபமான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கும் பெண் சந்தானத்திற்கான யோகமும் வந்து சேரும். காத்திருந்த சுபசெய்தியும் வெளிநாட்டிலிருந்து அல்லது வெளியூரிலிருந்து வரும். அத்துடன் தனவரவும் உண்டாகும். தொழிலில் மேன்மையும் வெற்றியும் உண்டு. தொழில் லாபம் உண்டு. கால்நடைகளால் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு கால்நடைகள் மூலமாக ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். கால்நடைகள் குட்டி ஈன்றுவதும் அதனால் மனமகிழ்ச்சி கிடைப்பதுமாக இன்றைய நாள் இருக்கும். புதிய உறவினர்களின் வருகையால் மனமகிழ்ச்சி கிடைக்கும். மனைவிக்காக இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனும் ராகுவும் புதனும். ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு. சுக்கிரனும் உச்சம் பெற்றுள்ளார். குருவும் உச்சம் பெற்றுள்ளார். பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். சீருடை அணிந்தவர்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டு. எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்களது பேச்சாற்றல் திறமை அதிகமாக இருக்கும். வாயுள்ள பிள்ளை பிழைத்துக் கொள்வான் என்பது போல சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் இன்று பேச்சு திறமையால் எதிர்பார்த்த வெற்றியும் உண்டாகும். தனவரவும் உண்டாகும். பாராட்டும் பரிசும் கிடைக்கும். இன்று அனைத்தும் சாதகமான பலனாகவே இருக்கும். இன்று மனைவி வழி ஆதாயம் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி பெறும் விதமாக, குடும்பத்தில் அனைவரும் மகிழும் விதமாகவே இன்றைய நாள் இருக்கும். தாயாரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. பெரியவர்களின் ஆசீர்வாதமும் உண்டு. ஆலய தரிசனம் செய்வதும் ஆலய வழிபாடு
செய்வதும் இன்று உங்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கிடைக்கும். பிள்ளைகளுக்கு தேர்வு இன்று சிறப்பாக இருக்கும். கல்வி கற்கும் மாணவ செல்வங்களுக்கெல்லாம் இன்று தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறும் விதமாக தேர்வுகளை நன்றாக எழுதுவார்கள். இன்று குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து அல்லது நண்பர்களிடமிருந்து எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைக்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். மீனராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எதிர்பார்த்த தனவரவு உங்களது குடும்பத்திலிருந்து வந்து சேரும். உடல் உபாதையில் சற்றே மாற்றம் உண்டாகும். உங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளதால் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. திடீரென்று இரத்த சம்பந்தமான நோயால் சற்று சிரமப்படுவீர்கள். திடீரென்று இரத்த சம்பந்த நோய்க்கு மருத்துவ உதவியும் தேவைப்படும். தலை சுற்றல், தலைவலி, திடீர் மயக்கங்கள் இது போன்ற தொல்லைகளெல்லாம் ஏற்படும். ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தாலே உங்களுக்கு சற்று பிரச்சனைகளும் ஏற்படும். கடன் தொல்லைகளும் சற்று அதிகமாகவே இருக்கும். எனினும் தனவரவு எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு வந்து சேரும். இன்று கிடைக்கும் என்று நினைத்தது இன்று கிடைக்காவிட்டாலும் நாளை உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே அமையும். எதிர்பார்த்த உதவி வருவதற்கு சற்று தாமதமாகும். எனினும் கவலை வேண்டாம், அது இரட்டிப்பாக வரும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று கேஸ் வழக்குகள் சற்று தள்ளி போகும் நிலை ஏற்படும். ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அவ்வளவு சிறப்பாக இல்லை. கடன் தொல்லை சற்று அதிகமாகும். உடல் உபாதைகளில் சற்று குறைவு ஏற்படும். வீட்டில் பெரியவர்களுக்காக மருத்துவ உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். உங்கள் உடல் நலனிலும் சற்று அக்கறை கொள்வது நல்லது. வியாபார விஷயமாக வெளிநாடு செல்லவோ அல்லது வெளியூர் செல்லும் போது பயணங்களால் உங்களுக்கு நீர் சம்பந்தமான பிரச்சனைகளோ அல்லது தண்ணீர் குடிக்கும்போது அதனால் ஏற்படும் சில பிரச்சனைகள் வராமல் கவனமாக இருந்து கொள்ளவும். உணவு உண்பதில் சில அலர்ஜிகள் வராமல் பார்த்து கொள்ளவும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு கலகங்கள் ஏற்படும். அது பணத்திற்காக மட்டுமே இருக்கும். பெண்களுக்கு இன்று ஏனும் சிறிது மனத்தடுமாற்றம் உண்டாகும். உடல்நிலையிலும் சற்று அக்கறை கொள்வது நல்லது. சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று அவ்வளவு சிறப்பானதாக இல்லை. சீருடை அணிந்தவர்களுக்கும் இன்று அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாகவே இல்லை. அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். இன்று எதிர்பார்ப்புகள் யாவும் சற்று தாமதப்படும். கல்வி கற்கும் மாணவ செல்வங்களுக்கும் இன்று தேர்வுகளில் நன்றாக எழுத முடியும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிக்க நினைப்பீர்கள். ஆனால் சற்று தடுமாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். தாய்மாமன் உறவு முறையில் இருந்து வந்த விரிசல்கள் பேச்சுவார்த்தை மூலமாகவே சற்று சாதகமான பலன் உங்களுக்கு அளிக்கும். நீண்ட நாட்களாக வாகனம் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு உண்டாகும். இன்று வாங்க வேண்டாம், 2 நாள் கழித்து வாங்கும் சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். தன உதவி உங்களுக்கு 2 நாள் கழித்து கிடைக்கும் விதமாகவே இருக்கும். பிள்ளைகளுடன் சற்று கலகம் செய்வீர்கள். கணவன் மனைவியிடையே கலகங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். விரைய செலவுகளும் மன உளைச்சலும் சற்று அதிகமாகவே இருக்கும். ஆலய தரிசனம் செய்வதும் ஆலய வழிபாடு செய்வதும் இன்று சிறப்பான பலனை உங்களுக்கு அளிக்கும். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் அனைவரது இல்லத்திலும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.